பண்ணுது சீதா? ரொம்ப வலிக்குது டாக்டர். சரி சரி சரி, நான் மெதுவா ஒவ்வொரு விரலா அசைக்கிறேன். வலிக்குதான்னு சொல்லுங்க. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், ஒண்ணு இல்ல, நல்லாவே வலிக்குது. மெதுவா என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம். வலிக்குதா? சரி 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 சரி, இப்போ வலிக்குதா? சரி சரி. இப்போ வலிக்குதா? சரி. வலிக்குது. ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே பண்ணலையே. வேணா டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் வெளியே வரீங்களா? சரிங்க டாக்டர். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஒன்றும் தெரியலையா? மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்களா? வாக்கிங் பிராக்டிஸ் பண்ணீங்களா? சீதாவோட கட்டை கூடி சீக்கிரம் கழட்டலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. என்னாச்சு சொல்லுங்க. அவங்க கால்ல இப்ப மூமெண்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்படின்னா சீதாவால மறுபடியும் நடக்கவே முடியாதா? என்ன பேசுற? இல்லத்த, சீதா இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு படுத்திருக்கணும்னு கேட்டேன். அவங்க மனசுல இருக்கிற பயம் போற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். பயப்படாதீங்க. அவங்க எழுந்து நடந்தா ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல தாழ்வு மனப்பான்மை, அந்த பயம் மட்டும் போயிடுச்சுன்னா அவங்க தன்னால எழுந்து நடப்பாங்க. ஏன் டாக்டர், சீதாவோட மனசுல இருக்கிற பயம் போயிடுச்சுன்னா அப்புறம் முதல்ல மாதிரி தனியா எழுந்து நடப்பால? கண்டிப்பா அவங்க 100% நார்மல் ஆயிடுவாங்க. இப்ப நமக்கு தேவை அவங்க மனசுல இருக்கிற பயத்தை போக்க வைக்கணும். ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுனால சீதா பயந்து நடுங்கிடுவா. அப்படி இருக்கும்போது இவளோட பயத்தை எப்படி போக்குறது டாக்டர்? சீதாவோட மனசுல இருக்கிற பயத்தை போக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. அந்த வேலையை செய்ய நீங்க தான் சரியான ஆள். ஒரு ஹஸ்பண்டா இருந்து நீங்க தான் அவங்க மனசுல இருக்கிற பயத்தை போக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்கள வீட்லயே அடைச்சு வைக்காம வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். அப்ப நான் வரேங்க. வரேன். தேங்க்யூ டாக்டர். இவளுக்கு எங்க இருந்துதான் வருமோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும்.
அவளை நடக்க வைக்க தான் கூட்டிட்டு வந்த. ஆனா இப்படி ஆயிடுச்சேம்மா. ராம், இப்படியெல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு. நடந்துடுச்சு. நீ அத பத்தி எல்லாம் யோசனை பண்ணாம சீதா பக்கத்துல இருந்து அவளை கவனி. போப்பா ராம், போ. அந்த ஆள் வந்துருவானே. இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? ஐடியா. கல்பனா, கல்பனா. என்ன? வா. அந்த டைரக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் அந்த பணத்தை கொடுக்கலனா ஆளுங்களை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிருக்காரு. அப்படி அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்தா இங்க எனக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடும். உங்க அம்மா வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடு. நினைச்சேன் கடைசியா நீங்க இந்த மாதிரி கேப்பீங்கன்னு நான் நினைச்சேன். இங்க பாருங்க, எங்க அம்மா வீட்ல எல்லாம் போய் என்னால பணத்தை கேட்க முடியாது. நீங்க தானே அவர்கிட்ட பணத்தை வாங்குனீங்க, நீங்களே திருப்பி கொடுங்க. வேணும்னா உங்க புள்ள சரண் கிட்ட போய் கேளுங்க. சரண் கிட்டயா? வேணாம் வேணாம், அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியக்கூடாது. தெரியக்கூடாதுன்னா அப்போ உங்க பொண்ணு பிரியா கிட்ட போய் கேளுங்க. என்ன, அவளே ஒண்ணும் இல்லாம இருக்கா, அவகிட்ட எப்படி கேக்குறது? வேணா ஒண்ணு செய், நீ ஒரு பர்சனல் லோன் எடு. பர்சனல் லோனா? ஆமா. என்னால அதெல்லாம் முடியாது. முடியாதா? இங்க பாருடி, நீதானே என் முகத்தை இப்படி ஆக்குன. நீ மட்டும் லோன் எடுக்கல, உங்க அம்மா கிட்ட போய் உங்க பொண்ணு என் முகத்தை கெடுத்துட்டா அதனால எனக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடா கொடுங்கன்னு சொல்லி எல்லார் மானத்தையும் நான் வாங்குவேன். நீ யோசிச்சு முடிவெடு. யார்கிட்ட? என்ன பண்றது? இப்பவே எங்க அம்மா என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வேற சொன்னா சுத்தமா பேசாம போயிடுவாங்க. என்ன பண்ணலாம்? இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. வலிக்குது. வலிக்குது. ஒண்ணு தண்ணி. வேணா டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். சீதாவோட கட்டை கூடி சீக்கிரம் கழட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. என்னாச்சு சொல்லுங்க. அவங்க கால்ல இப்ப மூமெண்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஐயோ,
சித்ரா சித்ரா பாலை பாரு. ஐயோ, என்ன சித்ரா இது? பால் பொங்குறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை. நீ என்ன யோசனையில இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் ஒண்ணும் ஆகலையே. ஏன் அத்தை ராமுக்கும் சீதாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சீதா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நிமிஷம் கூட அவளுக்கு நிம்மதியே இல்லை. சித்ரா, சீதாவுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவ கும்பிடுற அந்த கிருஷ்ண பரமாத்மா அவளை கைவிட மாட்டாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தேவையில்லாம யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பாலை ஆத்தி சீதாவை கொண்டு போய் கொடு. போ போ. ஐயோ அம்மா அம்மா ஐயோ ரொம்ப வலிக்குதா? ஆமாங்க. என்ன மன்னிச்சிரு சீதா. என்னோட அஜாக்கிரதையால தான் மறுபடியும் உனக்கு தொந்தரவு ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். பாரு, இனிமே எப்பவும் இப்படி நடக்காது. ஏங்க, இனிமே என்னால எழுந்து நடக்க முடியாதோன்னு தோணுது. அம்மா ஐயோ ஒரு அழகி உலக அழகி யாரும் இல்ல. ஏய், என்னாச்சு உனக்கு?
இவ்ளோ சந்தோஷமா பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டு வர? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ஏதாவது வேலை இருக்கான்னு அத்தை கிட்ட கேட்க போறேன். ஓ அப்படியா? பரவாயில்லையே. கேட்டு வேலை செய்யற அளவுக்கு உனக்கு பொறுப்பு வந்துருச்சா? தப்பா அத்தை? தப்பே இல்ல. உனக்கு இவ்ளோ நல்ல புத்தி வந்திருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கறேன், செய்றியா? சொல்லுங்க அத்தை, செய்றேன். நான் இந்த வீட்டுக்கு சேவை செய்யதானே இருக்கேன். டச் பண்ணிட்டமா. ஒரு நிமிஷம் இரு. ம். வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? இது சீதாவோட புடவைங்க. துவைக்கிறியா? வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சறேன். ஏய் நில்லு. இதெல்லாம் வாஷிங் மிஷின்ல போடக்கூடாது. அப்புறம் உன் கையால துவைக்கணும். எவ்வளோத்தையும் ஏன் கையால? சேவை செய்யவே பிறந்திருக்கிறவ செய்யணும் சொன்னா ஏமா இப்படி முடிக்கிற? ஆனந்தத்துல அப்படியே திகைச்சு போயிட்டேன். தகிச்சு போனது போதும் போ. ஆ, ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, சீதா பேஷண்ட் இல்லையா, அதனால அவ சாரீஸ்ல எல்லாம் ரொம்ப மெடிசின்ஸ் இருக்கும். ஆ, அதனால எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணி நல்லா துவைக்கணும். ஆ, ஆ, ஆ. ஏய் சீதா, என்ன வேணும்? மொபைல் வேணுங்க. மொபைலா? எதுக்கு? யாருக்கு ஃபோன் பண்ணும்? அது அத்தைக்கு. அம்மாவுக்கா? ஏன்? என்னன்னு சொல்லு. அது உங்ககிட்ட வேணாங்க. இங்க பாரு, நான் உன் புருஷன். என்னன்னு என்கிட்ட சொல்லு. இல்லங்க, நான் பிரஷ் பண்ணணும். ஓ, அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இரு. வா, பிரஷ் பண்ணிக்கலாம். ஐயோ, ஏங்க, என்னங்க நீங்க போய். ஒண்ணும் ஆகாது, வா. ஐயோ வேணாங்க. பரவாயில்லன்னு சொல்றேன்ல, வா. ஏன் பொண்டாட்டிக்கு நான் செய்யறேன். மெதுவா மெதுவா மெதுவா. ஓகே, கொஞ்சம் முன்னாடி வா. வெரி குட். எஸ். ஓகே. ஐயோ, ஏங்க நானே. பண்ணிக்கோ. முடிஞ்சிச்சா? வெயிட். குடு குடு குடுன்னு சொல்றேன்ல.
கொப்பளி சீக்கிரம். துப்பு 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 சொல்றேன்ல. துப்பு துப்பு. கொப்பளி கொப்பளி. துப்பு துப்பு.